சூராணிக்கரை பயணம் ஆரம்பம். போற வழியில ஊரோட மத்தியில நாரும் பூநாத சுவாமின்னு சொல்லக்கூடிய ஒரு சிவன் கோயிலை தரிசனம் பண்ணோம். நேயர்களே, நாம இப்போ அம்மனை தேடிய பயணம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில நம்ம இப்போ சூராணிக்கரை நாகக்கன்னி அம்மன் அந்த கோயிலை எப்படி எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற ஏரியாவை கண்டுபிடிச்சி எடுத்து நம்ம அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ நாகக்கன்னி அம்மன் சொல்லக்கூடிய அந்த கோயில் பக்கத்துல நம்ம வந்துட்டோம். ஸோ இது பழவூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு அருகாமையில ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ளால இருக்கக்கூடிய ஒரு கோயிலா இருக்குது. ஸோ இப்போ நம்ம அந்த கோயிலுக்குள்ள வந்தாச்சு. அங்க நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், அங்க இருக்கக்கூடிய தெய்வங்கள், அங்க இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாத்தையுமே நாம தரிசனம் பண்ணலாம். கோயிலுக்குள்ளால வந்த உடனேயே ஒரு வகையான அமைதி இருந்ததை நான் பார்க்க நேரிட்டது. அதோடு மட்டும் இல்லாம கோயில் வளாகத்திற்குள்ள வந்த பிறகு மனசுக்குள்ளால ஏதோ ஒரு மாற்றம் இருப்பதையும் நான் உணர்ந்தேன். தென் மாவட்டங்களில் அருள்வாக்குக்கு பிரசித்தி பெற்ற பிரபல சூராணிக்கரை ஸ்ரீ நாகக்கன்னி அம்மன் ஆலயத்தை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சூராணிக்கரையில் காவலுக்கு தெய்வமாயிற்று முன்னுக்கு பின்னா குலதெய்வமாக, கிராம தெய்வதாவன், இஷ்ட தெய்வங்களாகவும் பல பேருக்கு மத்தியில் நீங்கள் இடம் பிடிச்ச நம்ம சூராணிக்கரை நாகக்கன்னி அம்மன் கோயிலில் முதல் காவல் தெய்வமாயிற்று நம்மளுடைய எசகி அம்மனை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்த எசகி தாயை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இதை பற்றி நான் எதுவும் சொல்லணும்னு இல்லை. கேட்டவங்களுக்கும் இஷ்டம் உள்ள மக்களுக்கும் அது இஷ்டம் உள்ள தெய்வமாயிற்று. நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் காக்கக்கூடிய ஒரு தெய்வம் நமக்கு சூராணியில் முன்னோட தெய்வமாயிட்டு எசகி அம்மன் இருக்காங்க. வாங்க அடுத்த தெய்வத்தை பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தான் இது நம்ம நாகக்கன்னி அம்மன் கோயிலில் மாமுட்டை எசக்கி அம்மன், அதாவது மாவெசக்கி அப்படிங்கிற பேரில் இருக்கக்கூடிய அம்மன். இவங்கள்ட்ட குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னாலும் பல வருஷங்கள் ரொம்ப காத்திருந்த சாமி மெடிஷன் பண்ணோம், அதுலேயே எந்த பிரதிபலன் இல்லை அப்படின்னா அம்மாவை நினச்சி சேலையோட வெறுவயத்தில் பேர் விட்டுட்டு நீங்கள் தொட்டில் கட்டி போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த பூ பூக்கும்போது உங்களுடைய மடி நிறையும் அப்படிங்கிறது நம்ம கோயிலுடைய நம்பிக்கை. இது இந்த மரத்துக்கு உண்டான ஒரு சாட்சியம் கூட நீங்கள் இதில் பார்க்கலாம். எத்தனை தொட்டில் கட்டியிருக்காங்க அப்படின்னு. இது எல்லாமே இப்போ சமயகாலமாக கட்டினது தான். இதெல்லாமே நடந்த மக்களுக்கு, குழந்த அம்மா பாக்கியம் கொடுத்த மக்கள் கட்டின தொட்டில். அதுக்கப்புறம் இந்த வளையல்லாம் எதுக்காக வேண்டிய அப்படின்னா, அந்த குழந்தை இல்லாதவங்க அம்மா எனக்கும் நீ வளகாப்பு போட்டே நான் அழகு பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி அவங்க தங்களுடைய வேண்டுதலை அம்மாக்கிட்ட இருந்து என்ன பண்ணுறாங்க, இந்த வளையல் கட்டி தொட்டில் கட்டி போடுறாங்க. இது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறதுனால இது கெட்ட மேலும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அம்மா ஒரு வல்லமையாயிட்டு கொடுக்குறாங்க. அதுக்கு சாட்சி ஆகிட்டு தான் இப்போ நம்ம மாமுட்டு மாவெசக்கி அம்மனை நம்ம பார்த்துட்ருக்கோம். வாங்க அடுத்த வீடியோ.
இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து காலபைரவி அம்மன். காலபைரவி அம்மன் யார், அவங்க எப்பேற்பட்டவங்க, அவங்களுடைய குணங்கள் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டால், நம்ம காலபைரவி அம்மன் வந்து நான் பாருங்கள், அவங்க பேர் எடுத்துட்டாலே அவங்க அந்த சாஸ்திர ரூபத்தில் நம்ம கோயிலுக்கு வந்துட்டுருக்காங்க. ஏன்னா அந்த காலபைரவி அம்மன் வந்து அவங்க வந்து எல்லா விஷயங்கள்லேயும் ஒரு உண்மைத்தன்மை உள்ளவங்க. எப்படி அப்படின்னா, இன்றைக்கி கோபுரம், ராஜ கோபுரங்களை நீங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒய்யாரத்தில் ஏதோ ஒரு உருவம் இருந்த மாதிரியே இருக்கும். மேகம் பறந்துச்சுன்னா ஏதோ ஒரு உருவம் நம்மளை அதாவது நம்மளை வந்து தாக்குற மாதிரியே இருக்கும். அப்படி உங்களுக்கு வந்து அந்த ராஜகோபுரங்களில் பார்க்கக்கூடிய அந்த உருவத்துடைய முகத்தை தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், காலபைரவி அம்மனை நம்ம முகமாக நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த முகத்தில் வந்து 5 குணங்கள் இருக்குது. என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லுதேன். கரடி, சிங்கம், மாடு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து குரங்கு, இந்த மாதிரி 5 குணங்கள் இந்த அம்மாவுக்கு உடையது இந்த காலபைரவிக்கு. அதாவது ஒவ்வொரு காலக்கணிப்பாக ரொம்ப துல்லியமாக கணித்து அந்த காலக்கணக்குக்கு ஏற்ற மாதிரி தான் மக்களை வந்து வாழ்க்கையில் வந்து தொழில், வியாபார, வருமான ரீதியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு பைரவி தான் நம்ம காலபைரவி அம்மன். இவங்களுக்கு வந்து நேர்த்தி கடனாக செலுத்துகிறவங்க தேங்காய், கப்பக்கிழங்கு, பனங்கிழங்கு, அதுக்கப்புறம் பதினி, இந்த மாதிரி அதாவது கிழங்கு வகைகள் வந்து இவங்களுக்கு அம்மாவுக்கு வந்து இன்றைக்கும் அதை வந்து நம்ம மக்கள் வந்து அம்மாவுக்கு காணிக்கையாக செலுத்திகிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து என்ன விஷயங்களில் உங்களுக்கு வந்து அரசியல் ரீதியாக எடுத்துக்கிட்டோம், அப்புறம் தொழில் ரீதியாக இருக்கட்டும், போட்டி பொறாமை, வஞ்சன சூனியங்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த பைரவிக்கிட்ட வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அம்மாக்கிட்ட வந்து முறையிடலாம். அம்மாவுக்கு வந்து தேங்காய் மாலை போடலாம், கப்பக்கிழங்கு வைக்கலாம், அதே மாதிரி பனங்கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு வகைகள் வச்சு நவதானியங்கள் வச்சு நீங்கள் வழிபட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்குண்டான பிரதிபலனை நம்ம பார்க்கலாம். வாங்க அடுத்த சாமியை பார்க்கலாம். இப்போது வந்து நம்ம நாகபஞ்சமி பூஜைக்கு நாகபஞ்சமியுடைய இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ இதான் ஐயா, அதாவது இவங்க வந்து இவங்களுடைய பேர் வந்து கனகராஜ், கோயிலுடைய தர்மகர்த்தா. அந்த ஆத்தியத்திலேருந்து இந்த ஆத்தியம் வர ஐயாவுடைய கண்காணிப்பில் தான் நம்மளுடைய சூராணிக்கரை நாகக்கன்னி அம்மன் கோயில் நிர்வாகம் நடந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம காண போகிறது வந்து கன்னி கணபதி, கன்னிமலை கணபதி. பெரும்பாலும் உங்களுக்கு நாகதோஷம், செவ்வாய் தோஷம், புத்திரபாக்கிய தோஷம், சர்பகால தோஷம், இந்த மாதிரி நீங்கள் தோஷங்கள் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் நம்மளுடைய கணபதியை நீங்கள் கும்பிட்டுட்டு இங்கே நாகபஞ்சமி அப்படிங்கிற ஒரு பீடம் இருக்குது. அந்த பீடத்தை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் திருமணம் வந்து தடையாக இருக்குது, நீண்ட நாள் ஆகியும் கல்யாணம் முடியலை, அதுக்கப்புறம் பல வருஷமாயிட்டு குழந்தை இல்லைங்க எனக்கு புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே ரொம்ப பிரச்சனை, கருத்து வேறுபாடு, ஒரு ஒற்றுமையே இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, எனக்கு வந்து எவ்வளவோ மனசில் வந்து பணம் இருக்கோ அல்லாமல் நிம்மதி இருக்கோ, ஆனால் காராட்டமும் போராட்டமும் ஓரியாட்டமும் எனக்கு நிறைவாக இருக்குது, என்ன பண்ணணுன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்களாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு பொழுது நம்ம ஞாயிற்றுக்கிழமை அம்மாவுக்கு வந்து பால் மஞ்சள் வந்து நாகபஞ்சமி தாயாருக்கு வந்து நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான பிரதிபலனை நீங்கள் காண்பீங்க. அதுக்கு சாட்சாயிட்டு தான் இன்றைக்கி நமக்கு தோஷங்களுடைய நிவர்த்திக்காக வேண்டி, அதாவது நீங்கள் இதில் பார்க்கலாம், இதில் வந்து குழந்தை பாலகன் கொடுத்துருக்காங்க. இந்த குழந்தை பாலகன்கிறது வந்து இதுதான். இதில் வந்து குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நாகங்கள் வாங்கி வைக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து கணவன் மனைவி, அதாவது இந்த மாதிரி நாகங்கள் வந்து கணவன் மனைவி அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்றைக்குமே வந்து அவங்க இணைப்பு பிரியாமல் அவங்க வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாங்கி வைக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து நாகதோஷம், அதுக்கப்புறம் இது வந்து செவ்வாய் தோஷம், அதுக்கப்புறம் புத்திரபாக்கிய தோஷங்களுடைய இதெல்லாம் வந்து புத்திரபாக்கிய தோஷங்களுக்குள்ள விக்கிரகங்கள். இப்படி வந்து உங்களுக்கு வந்து மனசில் வந்து என்னென்ன காரியங்கள் வந்து சாமி நீங்கள் பண்ணுனா நடக்குமா அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். நீங்களே வந்து நீங்கள் பண்ணுங்கள், உங்கள் பரிகாரத்தை வந்து உங்களுடைய கைப்பட நீங்களே வந்து செய்யலாம். அதுக்கு முழு அனுமதி நம்ம கோயிலில் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சிறப்பு என்ன அப்படின்னா, எங்கேயுமே இல்லாத ஒரு தனி சிறப்பு வந்து நம்ம கோயிலில் வந்து ராகு கேதுவோடைய வழிபாடும் நம்ம கோயிலில் இருக்குது. இந்த ராகு கேது பகவானுடைய வழிபாட்டுக்கு உகந்த ஒரு பஞ்சமி
பஞ்சமி ஸ்தலமாயிட்டு நம்ம சூராணிக்கரையில் இருக்குது. அது வந்து ரொம்பவுமே ஒரு தனி சிறப்பு வாய்ந்தது. ஒரு முறை நீங்கள் நம்ம கோயிலுக்கு வாங்க, கண்டிப்பாக நம்ம கோயிலில் நடக்கிற சிறப்பான பூஜைகளை நீங்கள் இதில் பார்க்கலாம். இதில் வந்து நம்ம நாகக்கன்னி அம்மன் வந்து ஆதியத்தில் வந்து நம்ம கோயிலில் இருந்த ஒரு நாகம், அது வந்து ஜீவசமாதியான இடத்தையும் இதுக்கு பின்பக்கம் நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த இடத்தையும் நீங்கள் பார்க்கலாம். ஆழ விழுதில் அப்படி குடிகுடியாக இருக்கக்கூடிய அந்த அற்புதமான காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வாங்க நம்ம அடுத்த அம்மாவை போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பஞ்சமி. இந்த பஞ்சமி எதனால் பேர் வந்து அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வந்து ராகு கேது பகவானோட பிள்ளையார் இருக்காங்க. இது எல்லா இடத்துலையும் இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் குறிப்பாக நம்ம நாகக்கன்னி அம்மன் கோயிலில் இருக்காங்க. இது யார் வாங்கி தந்தாங்க அப்படின்னா, நமக்கு டாக்டர் சஞ்சய் ஐயா அவங்க தான் இதை வாங்கி தந்தது. இது வந்துடைய பிரதிபலன் அவங்களுக்கு மட்டும் போகக்கூடாது, எனக்கு மட்டும் சேரக்கூடாது, இது என்ன போல் பாதிக்கப்பட்ட வர மக்களுக்கும் இது சேரணும்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு மனம் உள்ள ஒரு ஐயா வந்து அவங்க என்ன பண்ணி தந்தாங்க, நமக்கு அந்த டாக்டரே வாங்கி தந்தாங்க. இப்போ அதனுடைய பிரதிபலன் வந்து நிறைய மக்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, திருமண தடையில் நீங்கினவங்க, சில ராகுகேது பிரச்சனையில் இருக்கிறவங்க, நாகதோஷம், செவ்வாதோஷம், காலசர்ப தோஷம், புத்திரபாக்கிய தோஷம், இந்த மாதிரி தோஷங்களில் இருக்கிறவங்க நம்ம சாமியை வந்து வழிபாடு பண்ணுறாங்க. இதனால் நிறைய மக்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடச்சிட்ருக்கு. இன்னும் இதனுடைய பிரதிபலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்குது. நம்ம வீடியோ பார்க்குற உங்களுக்கும் அந்த நம்பிக்கை வரும்னு தோணுது. இந்த சாமியுடைய விக்கிரகம் வாங்கி தந்த நம்ம டாக்டர் ஐயா அவங்களும் இந்த தருணத்தில் வந்து நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஒவ்வொரு விஷயத்துலேயும் நான் வந்து இன்றைக்கி நம்பப்படுற ஒவ்வொரு சாமிகளும் அவங்களுடைய ஒவ்வொரு வேண்டுதல் வந்து இதில் நடக்கு அப்படின்னா, இன்றைக்கி வந்து அந்த தெய்வத்தினுடைய சாட்சி தான். அதனால் இது என்னுடைய கொண்ட காரியம் இல்லை. அதனால் ஒவ்வொரு மக்களும் உங்களுக்கு நாகதோஷம், செவ்வாதோஷம், புத்திரபாக்கிய தோஷம், காலசர்ப தோஷம், இந்த மாதிரி ராகு கேது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம நாகக்கன்னி அம்மனுடைய கோயிலுக்கு வரலாம். பஞ்சமி பூஜை நீங்கள் வழிபாட்டு பண்ணலாம். கண்டிப்பாக இதனுடைய பிரதிபலன் நீங்கள் பார்க்கலாம். வாங்க அடுத்த சாமியை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து காந்தாரி அம்மன். காந்தாரி அம்மாவை பற்றி தெரியாதவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். அதே போல் தான் நம்ம காந்தாரி அம்மா வந்து ரொம்ப கோவப்படுவாங்க. ஆனால் அம்மா கிட்ட தான் நமக்கு ரொம்ப ஒரு கோவப்படுற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அது வந்து மக்களுக்கு இன்றைக்கி தாய்க்கு தாயாகவும், மக்களுக்கு ஏற்ற அம்மா, அம்மாவுக்கு ஏற்ற மக்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம காந்தாரி அம்மாவை தான் நம்ம சொல்ல முடியும். இன்றைக்கி வந்து யாவல் சேவனை பில்லி சொன்னீங்கனால நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் சுவாமி, ரொம்ப நான் வாழ்ந்து கெட்டு போனேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்களாக இருந்தீங்கன்னா, ஒரே ஒரு முறை உங்களுடைய குடும்பத்தெல்லாம் சுற்றி எடுத்து மிளகா தடவை கொண்டு வந்து அம்மா கோயிலில் போட்டு எறிங்க. இன்றைக்கி வந்து 50 ரூபாய்க்கு ஒரு பட்டு புடவை இருக்குது, 500 ரூபாய்க்கு ஒரு புடவை இருக்குது. இது ரெண்டுமே நம்ம தீயில போடுதோம், அது எரிஞ்சு போயிடுது. ஆனால் 50,000 ரூபாய்க்குள்ளே புடவையை போட்டால் அது தீ யோசிக்குமா? இல்லை, அதே எரிஞ்சு போகும்ல. அந்த மாதிரி உங்களுக்கு வஞ்சன சூன்யங்கள் எதுவாக இருந்தாலும், ஏவல் பில்லி சூன்யங்கள் எதுவாக இருந்தாலும், அங்கே போனேன் இங்கே போனேன், அதை செஞ்சு இதை செஞ்சு, அப்படி கொடுத்தேன் இப்படி கொடுத்தங்கிறத விட ஒரே ஒரு கிலோ மிளகா வத்தல் வாங்கி உங்கள் வீடு, உங்கள் பிள்ளைங்க, உங்கள் வண்டி வாகனம், தொழில் வியாபாரம், வருமான ரீதியில் பிரச்சனை இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் தடவி கொண்டு வந்து நீங்கள் அம்மா குண்டத்தில் போட்டு எறிங்க. கண்டிப்பாக அந்த மாற்றம் இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இல்லை, எங்களை போல் இருக்கவங்களுடைய வாழ்க்கையிலையும் நம்ம கோயிலில் நடக்கிற ஒரு அற்புதமான ஒரு தருணத்தை தான்
இப்போ நம்ம சூராணிக்கரை நாககன்னி அம்மன் கோயிலில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதே ஒரு அற்புத காட்சி வந்து நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக மாறும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்காக வேண்டி அம்மாக்கிட்ட வேண்டிக்கிட்டோம். வாங்க நம்ம அடுத்த அம்மா போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது நாககன்னியம்மனுடைய கருவறைங்கிறது மூலஸ்தானம். அந்த மூலஸ்தானம் வந்து என்ன அப்படின்னா, சுயம்புவாயிட்டு இருக்கிற நம்ம நாகக்கன்னி அம்மனை தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது இது வந்து அம்மனுடைய அருள் வாக்குக்காக வேண்டி சுயம்புவாயிட்டு இதில் இருக்கக்கூடிய பனைமரம், இதில் 7 பனைமரம் உண்டு. அதில் சாட்சி ஆகிட்டு 2 பனை தான், அதாவது மேல்காவில் ஒன்று இருக்குது, கீழ்காவில் ஒன்று இருக்குது. இந்த 2 பனை தான் இப்போ சாட்சி ஆகிட்டு இருக்குது. நான் அந்த கதையை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் தெரியப்படுத்துகிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ நாகக்கன்னி அம்மனை பார்க்குறோம். இது ஏன் சாமி நீங்கள் சுற்றி என்ன கெட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். அதையும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன். நம்ம நாகக்கன்னி அம்மன் வந்து அட்டை 8 காளிகளை பெத்தெடுத்தவங்க. காட்டுமா, நாகக்கன்னி அம்மன் அட்டை 8 காளிகளை பெத்தெடுத்தவங்க. அவங்கள சாட்சா வச்சு தான் அட்டை 8 காளிமாறு இதில் குடியிருக்காங்க. அதை நீங்கள் இந்த வீடியோவில் கண்டாலே உங்களுக்கு கொஞ்சம் புரியாது, இருந்தாலும் நிறைய புரியாது. அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் கன்னிமார் வந்து 7 பேர். அந்த 7 பேரையும் நீங்கள் வந்து இதில் நீங்கள் பார்க்கலாம். 7 கன்னிமார், அட்டை 8 பேர், அட்டை 8 காளி. அதே மாதிரி 9 நவகிரகங்களையும் அடக்கி ஆளக்கூடிய நம்ம நாகக்கன்னி அம்மன். 9 நவகிரகங்களை அடக்கி ஆளக்கூடிய நாகக்கன்னி தாயாருடைய அம்சங்கள். மொத்தம் 21 வனதேவதைகளும் இதில் குடியிருக்கிறதாயிட்டு. அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரை அம்மா மட்டும் இல்லை, நான் மட்டும் இல்லை, இங்கே வரக்கூடிய பெரியவா வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, இதில் வந்து 21 வனதேவதை இதில் குடியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி நம்பப்பட்டு வரக்கூடிய விஷயம். அதே மாதிரி நிறைய கோயில்களில் வந்து பால் ஊற்ற விட மாட்டாங்க புற்றுக்கு. ஆனால் நம்ம கோயிலில் உங்கள் கைப்பட நீங்கள் பால் ஊற்றலாம். அதே மாதிரி அம்மனுக்கு வந்து பொட்டுத்தாலி, மோதிரம், வெள்ளி நாகம், இந்த மாதிரி நீங்கள் வழிபாட்டில் வந்து பரிகாரம்னு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம புத்தில் என்ன பண்ணலாம், இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். வாங்க நம்ம கோயிலுக்கு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாகபஞ்சமி பூஜை நடக்கும். அந்த பூஜையில் வந்து உங்களுடைய பரிகார இஷ்ட தெய்வங்களை நம்பி நம்ம நாகக்கன்னி தாயார்கிட்ட நீங்கள் முறையிடலாம். வாங்க அடுத்த வீடியோக்குள்ளே போகலாம். நாகக்கன்னி அம்மனுடைய ஸ்தல வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு சாட்சியாயிற்று இவங்க தான் நமக்கு ஃபஸ்ட்டு நமக்கு அறிமுகமானது. எப்படி அறிமுகம் ஆனாங்க அப்படின்னா, இதில் வந்து முன்னால் சின்னதாக ஒரு 17 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அந்த 2 நாகம் பின்னி இருந்த மாதிரியே இருக்கும். அம்மா இருக்கா இல்லை அப்படிங்கிறது வந்து இதில் நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி மரம் பருத்ததுனால நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு தெரியல. ஆனால் இது ஒரு 17 வருஷத்துக்கு முன்னால் உள்ளவங்ககிட்ட கேட்டிங்கன்னா, ஐயோ அங்கே 2 நாகம் பின்னி இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி இது ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த அம்மாவே வந்து இந்த வேப்பிலை போட்டு வளர்த்ததுக்கு உண்டான காரணமும் கூட நாங்கள் சொல்லலாம். ஏன்னா இந்த வேப்பிலை வந்து தீராத வியாதியும் தீரும். நீங்கள் எப்படி கடையில் கிடந்தாலும் சரி 10 நாள் நீங்கள் கோயிலில் வாங்க, அள்ளி போட்டு கூட நாங்கள் பார்க்கோம். ஆனால் நாங்கள் கொடுக்குற அந்த வேப்பிலை மருந்தை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு தீரும். இன்றைக்கி டாக்டரால் கைவிடப்பட்டவங்கள நீங்களாக இருந்தாலும் ஒரே ஒரு முறை நம்ம கோயிலுக்கு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் மாற கண்டிப்பாக இந்த வேப்பிலை வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மருந்தாக இருக்குங்கிறத இதன் மூலம் தெரிவிச்சுக்கிட்டுதேன். அது மட்டும் இல்லை, அதாவது திப்பிலிக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, குலசாமியை மிஞ்சின தெய்வமும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக இந்த அம்மாவை வந்து ஒரு சாட்சியா நான் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். வாங்க நம்ம அடுத்த அம்மாவை போய் பார்க்கலாம்.
அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து அட்டை 8 காளிமார்கள் ஆட்டுமா. இங்கே இருக்கப்பட்ட அட்டை 8 காளிமார்களை தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து அட்டை 8 காளிகளுக்கும் மூத்த காளி இந்த அம்மாவை வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இவகிட்ட வந்து பயங்கரமான எப்படி சொல்ல, பத்ரகாளி அம்மா பற்றி நான் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த தாயார் வந்து, அம்மா எனக்கு இதை முடிச்சு கூட, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இவ்வளோ குழப்பங்கள் இருக்குமா, எனக்கு இந்த குழப்பத்தை தெளிய வை அப்படின்னு நீங்கள் சொல்லி எந்த ஒரு வேண்டுதலை வந்து அந்த பத்ரகாளி தாயார்கிட்ட நீங்கள் வேண்டி போட்டாலும் கண்டிப்பாக அது உங்களுக்கு எண்ணி 10 நாளைக்குள்ளே ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது இங்கே வரப்பட்டவங்களுடைய நம்பிக்கை. ஒரு நாள் ஐயோ நம்ம அந்த கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னு தெரியாதவங்க கூட நம்மளுடைய வீடியோ பாருங்கள், நம்மளுடைய சேனல் பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். இந்த வழிகாட்டிக்கு வந்து நம்மளுடைய தாயாருடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் எப்பவும் நம்மளுடைய வீடியோ மூலமாக நீங்கள் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னு சொல்லி உங்களுக்காக வேண்டிய அம்மாக்கிட்ட நம்மளுடைய பத்ரகாளி தாயாரை இதை வந்து நம்ம வீடியோவில் பார்க்கணுன்னு ஆசைப்படாதீங்க. ஒரே ஒரு நாள் முடிஞ்ச வரை நீங்கள் நேரில் வந்து அம்மா பாருங்கள். வாங்க அடுத்த அம்மா பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து 18ஆம் படி கருப்பசாமி. இந்த கருப்பசாமி எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னா, நம்மளுடைய கோட்டைக்கு வந்து காவல் தெய்வமாக வேணும் அப்படின்னு சொன்னதுனால இந்த கருப்பசாமி வந்து 18ஆம் படி, அதாவது நமக்கு சபரிமலையில் வந்து 18ஆம் படி கருப்பசாமியுடைய ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்ல, ஒரு குருமார் தான் வந்து இந்த ஐயாவுக்கு வந்து கொடுத்தாங்க. நம்ம பந்தளத்தில் இருக்கக்கூடிய 2 அந்த லிங்க சைஸில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பந்தளத்தில் ஆற்றுல இருந்து எடுத்து கொண்டு வந்தது. இதில் வந்து ரொம்ப ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த கல்லுடைய அமைப்பை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், இது வந்து ஒரு ஆற்று பாறையில் உள்ளது. இது வந்து அங்கே இருந்து எடுத்து கொண்டு வந்து நமக்கு சாமிக்கு இது பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்பவுமே ஒரு சபரிமலை மாளிகைப்புறங்களுக்கு வந்து இது ரொம்பவுமே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வந்து நம்மளுடைய கருப்பசாமி கோயில். கருப்பசாமி ஐயாவை பற்றி நான் சொல்லணும்னு இல்லை, ஏன்னா கருப்பசாமியுடைய வழி மக்களுக்கு எல்லாருக்குமே நம்மளுடைய ஐயாவை பற்றி தெரியும். ஒரு முறை நம்மளுடைய கோயிலுக்கு கண்டிப்பாக நம்ம கருப்ப ஐயாவையும் நீங்கள் பார்க்க வரலாம். வாங்க அடுத்த வீடியோ போகலாம். சூறாணிக்கரையில் ரொம்பவுமே ஒரு மர்மமான ஒரு பகுதி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். எல்லாருக்கும் நம்ம அம்மாவை பார்த்த உடனே ஐயா அம்மா எல்லோரும் ஒவ்வொரு சைஸாக அப்படியே அழகாக இருக்காங்களே அப்படின்னு பார்ப்பீங்க. இங்கே வந்த உடனே எதையோ தூக்கி போட்ட மாதிரி இருக்கும், என்னடா இவ்வளோ பயங்கரமாக இருக்கே அப்படின்ட்டு. இது வேறு ஒன்றும் இல்லைங்க, அதாவது இதில் வந்து சேவன யாவல் பிள்ளி சூனியங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க நீங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஒரு சில பரிகார பூஜைகள் நடக்கு. அந்த பரிகாரம் முடிஞ்ச உடனே உங்களுடைய பேர், உங்களுடைய வம்சாவளி, இதை எல்லாத்தையும் உங்களுடைய பிரச்சனைக்குள்ளே பயோடேட்டாவை எழுதி இதில் வந்து பச்சை மரத்தில் ஆணி வச்சுருந்தாங்க. அதனால் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிடணும். இந்த மரத்தில் உள்ள ஆணியும் அந்த தகடு வந்து ஒரு 2 மாதத்துக்கு உள்ள அந்த மரத்துக்குள்ளே இருந்து எடுத்து வச்சுக்கிடும். அதாவது நம்ம பாவனாசத்தில் மணிமூலிங்கி மரம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதே மாதிரி தான் இந்த மரமும். இதில் வந்து நம்ம ஆணியும் தகடும் வச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு 2-3 மாதத்துக்குள்ள அந்த ஆணியும் தகடும் உள்ளே போயிடும். இப்போ உங்களுக்கு யாராவது ஒரு வஞ்சன சூனியம் ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே வரணும், இங்கே சூறாணிக்கு வரணும், வந்து இந்த ஆணியும் தகடும் பிடுங்கினா தான் அங்கே எதுனாலும் பண்ண முடியும். இது ஒரு 2 மாதத்துக்கு உள்ள ஆணி வந்து தகடும் உள்ளே போனதுக்கப்புறம் எங்கேருந்து உங்களுடைய பிரச்சனையை அவங்க பிடிங்கி பண்ணுவாங்க. இது நடக்கிற விஷயமா? இது வந்து அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ண முடியாது, இந்த ஆணியும் தகடும் பிடுங்க முடியாது. ஏன்னா ஐயா சொல்லமாட சாமி காவலுக்கு இருக்காங்க. அட்டை 8 காளிமார்களையும் சாட்சா வச்சு தான் அந்த பூஜை நம்ம பண்ணுறோம். கருப்பு இதில் வந்து காவலுக்கு இருக்காங்க. இந்த தெய்வங்களை மீறி வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்கு சாட்சாயிட்டு தான் ஒவ்வொரு மக்களும் பரிகாரங்கள் பண்ணி இந்த மாதிரி ஒரு தகடில் எழுதி அவங்களுடைய பேரை வந்து என்ன பண்ணுறாங்க, இதில் வந்து அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி, அம்மா எனக்கு ஒரு நல்ல வழியை கூட, எனக்கு நிம்மதியை கூட, இனியாவது என் குடும்பத்தில் நான் குடிக்கிற கஞ்சை நான் நிம்மதியாக குடிக்கணும், என் பிள்ளையோட சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி தான் அவங்க பண்ணுறாங்களே ஒழிய அடுத்தவங்க குடும்பம் போட்டோம், அடுத்தவங்க குடும்பம் விளங்காமல் போட்டோம், அடுத்தவங்க குடும்பம் என்ன ஆகட்டும் நம்மளை போல் கஷ்டப்படட்டுன்னு சொல்லி யாரும் கெட்ட விதத்தில் வந்து என்ன பண்ணலை, இதில் பண்ணலாம். நாங்கள் அது பண்ணதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம்.
இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக வேண்டி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கைக்கு சாட்சியாயிட்டு நம்பிக்கை கொடுக்குற ஒரு விதமாயிட்டு தான் இதில் வந்து என்ன பண்ணுறது, நம்மளுடைய பிரச்சனை வந்து இனி வரக்கூடாதுன்னு சொல்லி இது ஒரு நல்ல விதமாயிட்டு தான் எழுதி இதில் பொறுத்துறாங்க. அவங்க பொறுத்துறவங்களுக்குள்ள இன்றைக்கி என்ன நிலமை, எப்படி இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவங்கெல்லாம் என்னென்னா, நம்ம அம்மா கால் மாட்டில் நம்ம எழுதி பொருத்தியிருக்கோம், நம்ம அம்மா பார்த்துக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தான் இன்றைக்கி அவங்க வந்து ஒரு எடுத்துக்காட்டாக வச்சு அவங்க வாழ்கிறாங்கங்கிறத வந்து இதில் நான் வந்து குறிப்பிட்டு நான் சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த பொம்மையெல்லாம் போட்டிருக்கோம் ஆட்டுமா. இந்த பொம்மையெல்லாம் எதுக்காக வேண்டி அப்படின்னா, சிலவங்களுக்கு வந்து அந்த உடம்ப நான் வந்து கொண்டுட்டு போயிடுவேன், நான் வந்து உயிரோட எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, சில குழந்தைங்க வந்து படிச்சுட்ருப்பாங்க, சின்ன பிள்ளைங்க, பேய் கோளாறு, எனக்கு அப்படி சூனியம் பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி மண்டைக்கு வலி இல்லாமல் போகிறது, இது எல்லாமே உங்களுக்கு வந்து அதை வரத்தி அது உடம்புல இருந்து அந்த பேய்களை வந்து இறக்கி விட்டு அதை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பொம்மையில் கொண்டு வந்து அம்மனே வந்து என்ன பண்ணிடுவாங்க, அதில் ஆணி வச்சு பச்சை மரத்தில் கொண்டு வந்து அரைஞ்சி வச்சுருவாங்க. இப்போது அம்மாவுக்கு கொடுக்குற மிச்சம் மீதி எல்லாமே இது வந்து என்ன, பலிபீடம். இந்த பலிபீடத்துக்கு தான் இது போய் சேரும். சூறானியில் வந்து இதை நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு இடமும் கூட. நீங்கள் சூறானிக்கு வந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பத்ரகாளி அம்மன் கோயிலில் கீழ்காவு அப்படிங்கிற பகுதியில் தான் நம்மளுடைய பலிபீடம் இருக்குது. இந்த பலிபீடத்தையும் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இது நமக்கு வந்து ஒரு தெய்வம் மாதிரி தான் அதுமா. இந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு முறியடிக்கணும் அப்படிங்கிறவங்க நீங்களும் இந்த இடத்துல வந்து உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சொல்லி அம்மாக்கிட்ட வந்து நீங்கள் ஒரு மனு கொடுக்கலாம். ஒரு முறை நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பூஜைகள் வந்து நீங்கள் பார்த்து இந்த பூஜைகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். இதை நீங்கள் பண்ணினா தான் கண்டிப்பாக இது நடக்குமா அப்படிங்கிறது இல்லை. அமாவாசை நீங்கள் வந்து போய் இருந்தாலுமே உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக மாறும் அப்படிங்கிறது இங்கே வரப்பட்டவங்களுடைய நம்பிக்கை. நாளைக்கு இந்த நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையிலையும் இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் எதிர்பார்க்கோம். வாங்க நம்ம அடுத்த ஐயாவை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஐயா சிவசுடலமாட சுவாமி. இவங்களுடைய வரலாறு பற்றி நான் சொல்லணும்னு வேண்டாம், ஏன்னா அதுக்குண்டான வயசோ அனுபவமோ எனக்கு கிடையாது. பெரியவங்க நம்ம சாமி ஐயாவை பற்றி சொல்லமாட சாமியை பற்றி சொன்னாலே உங்களுக்கே தெரியும் அவருடைய புகழ் என்ன, அவருடைய கம்பீரம் என்ன, அவருடைய கோவம் என்ன, குணம் என்ன அப்படின்னு. இன்றைக்கி வந்து எல்லாத்துக்கும் சாட்சி ஆயிற்று. இன்றைக்கி வந்து ஆறுமுகமங்கலம், அப்புறம் சீவலப்பேரி, சிறுமுளஞ்சி, இந்த மாதிரி கோட்டையில் இருந்து குடிமண்ணை எடுத்து வந்து நம்மளுடைய இடத்துல வந்து நமக்கு ஐயாவை நம்ம போட்டு கொடுத்துருக்குறோம். இந்த 3 கோட்டைக்கு போகிறதும் சரி, நம்ம சூறானியில் கீழ்காவில் வந்து நம்ம ஐயாவை பார்க்குறதும் சரி, இந்த பூஜைகள் வந்து நடக்கிறது எல்லாமே நம்ம ஐயாவை முன்னோடுமா வச்சு தான் இந்த பரிகார பூஜைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. ஐயாக்கிட்ட இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வடக்கு வாசல் வந்து பில்லுமேடு. அந்த பில்லுமேட்டில் வந்து ஒவ்வொரு பிரச்சனை இருக்கிறவங்க, இன்றைக்கி எனக்கு வீண் பழி வருது, எனக்கு அவச்சொல் வருது, எனக்கு அவமானம் வருது, என்னுடைய குடும்பத்தை வந்து இன்றைக்கி வந்து இந்த மாதிரி என்னை வந்து நோஸ்கட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட உங்களுடைய பிரச்சனைக்கு உண்டான பதிலடி ஐயா நமக்கு அப்பப்போ உணர்த்தி வராரு. அதுக்கு சாட்சியாயிட்டு கூட நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கும்போது கெவிலி அடிச்சிச்சு. இது உங்களுடைய வாழ்க்கையிலையும் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்காக வேண்டி அம்மாக்கிட்ட நான் வேண்டிக்கிட்டதேன். அடுத்து நம்ம சாமியை போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது நாகக்கன்னி அம்மனுடைய கோயில். நாதியத்து இருந்தாலும் நாகக்கன்னி நான் ஆடி வருவோம்னு சொல்லாமல் சொல்லி வந்த அம்மன் தான் நம்ம நாகக்கன்னி அம்மன். நம்ம நாகக்கன்னி அம்மனுடைய முகத்தை பார்த்தாலே தெரியும் யாருக்கு எப்படி முகச்சாரல், அதாவது இந்த சாயல் வந்து முகச்சாயல் வந்து ஒவ்வொருத்தருடைய நிம்மதிக்காகவும், கோபத்துக்காகவும், சந்தோஷத்துக்காகவும், சங்கட்டங்களுக்காகவும், அதாவது அந்த அம்மாவுடைய முகம் வந்து ஒவ்வொரு விதமாக மாறுது அப்படிங்கிறது இங்கே வரப்பட்டவங்களுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அம்மாவை நம்ம பார்க்கோம், நான் சந்தோஷமாக இருக்கேன்னு அம்மாவும் சந்தோஷமாக இருப்பாள். நான் ரொம்ப கோவத்தில் இருக்கேன், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன்னு அம்மாவும் ஏமாக்கா நீ கஷ்டத்தில் இருக்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த முகத்துடைய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது வந்து பலருடைய ஒரு வாய்ச்சொல்லாகவே இருக்குது.
அது வாய் சொல்ல மட்டும் இல்லைங்க, உண்மையிலே நாங்கள் கண்டது, பல மக்கள் கண்டு வர்றது. இன்றைக்கி நம்ம நாகக்கன்னி அம்மன் கோயிலில் வந்து வருஷத்துக்கு வந்து 3 முறை, அமாவாசை, தை அமாவாசை, சித்ரா பௌர்ணமி, ஆடி அமாவாசையில் மட்டும்தான் இந்த 9 படி ஏறி அம்மாவை வந்து கும்பிட முடியும். மற்ற நாட்கள் வந்து அம்மாவை நம்ம வெளியில் நம்ம கையெடுத்தாலும் அந்த 9ஆம் படி வாக்குங்கிறது வந்து ரொம்ப ஒரு புனிதமான ஒரு வாக்கு. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையில் நடக்கிற வாக்கை விடவும் இந்த 9ஆம் படி வாக்குங்கிறது வந்து ரொம்பவுமே ஒரு முக்கியமானது. அதே போல் நம்ம ஆடி அமாவாசை இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்த பகுதியில் தான் வந்து ஆடி மாதம் அமாவாசையில் வந்து மக்களுக்காக வேண்டி அம்மா வந்து அந்த முள்ளில் இருந்து மீண்டு வெளியே வராங்க. அதை நல்லா கவனிச்சுக்கணும். இந்த அம்மாவுக்கு நடக்கிற பூஜையில் மக்கள் வந்து இவ்வளோ பிரச்சனையில் இருக்காங்க. என்ன பிரச்சனையில் இருக்காங்க? வஞ்சன சூனியங்களாலையும் மற்ற மாதிரி குடி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், வெளியே சொல்ல முடியாத சில பிரச்சனைகளில் இருந்து அவங்க மீள முடியாமல் இருந்தால் கூட, மக்கா நான் இந்த முள்ளில் இருந்து மீண்டு வந்துட்டேன் மக்கா, ஆனால் இதே போல் உங்களே நான் மீட்டு தருவோம்னு சொல்லாமல் சொல்லிதாங்க அம்மன் வந்து அந்த ஆடி மாதம் அமாவாசையில் வந்து அம்மன் வந்து அந்த முள்ளில் இருந்து மீண்டு வெளியே வராங்க. வந்ததுக்கப்புறம் சும்மா இல்லைங்க, நம்மளுக்காக வேண்டி அரிசியும் காசும் அள்ளி வீசுகிறாங்க. எதுக்காக வேண்டி? நீ யார்கிட்டையும் போய் 10 பைசா கை நீட்டக்கூடாது, யார்கிட்டையும் எனக்கு சாப்பாட்டுக்கு இல்லைன்ட்டு போய் நீ என்ன பண்ணக்கூடாது, எனக்கு கஞ்சிக்கு இல்லை தண்ணிக்கு இல்லைன்னு யார்கிட்டையும் போய் கை நீட்டக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த வருஷப்படை, அதாவது வருஷப்படி அப்படின்னு அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த தர்ம காணிக்கு அம்மா அள்ளி கொடுக்குறாங்க. அதுவும் நமக்கு சூறானியில் வந்து ரொம்பவுமே ஒரு மறக்க முடியாத ஒரு தருணம். இப்போ நமக்கு சமய காலமாக நமக்கு வரக்கூடியது இனி ஆடி அமாவாசை, இனி 2 மாதம் 60 நாள் தான் இருக்குது. முடிஞ்ச வரை இவ்வளோ நீங்கள் பார்த்தவங்க ஆடி அமாவாசைக்காவது ஒரு எட்டு நம்ம கோயிலுக்கு வந்து அம்மாவை பாருங்கள். மேலும் உங்களுடைய பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக அம்மா மாற்றி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை சாட்சா வச்சு இன்றைக்கி ஒளிபரப்பக்கூடிய நம்ம கருடா சேனல் வந்து மேலும் நல்லபடியாக வளரணும் அப்படின்னு சொல்லி, எனக்கு வயசுக்கு மூத்தவங்க நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க, நீங்களும் அந்த சேனல் வளரணும்னு சொல்லி வாழ்த்துங்க. நன்றி, வணக்கம். இதை போல இன்னொரு ஆன்மீக பயணம் நிகழ்ச்சியில் மீண்டும் இன்னொரு கோயிலை தேடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுரேஷ். நன்றி நேயர்களே.